ஓகே சார். நம்ம லாஸ்டா வந்து கியூசியோட கியூசினா என்ன, கியூசி எதுக்காக யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் எத்தனை டைப் ஆஃப் கியூசி இருக்கு, தேர்ட் பார்ட்டி கியூசினா என்ன, செகண்ட் பார்ட்டி கியூசினா என்ன, தேர்ட் பார்ட்டி கியூசி தான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி பார்ப்போம். இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் அது எப்படி ப்ரிஃபர் பண்றாங்க, உங்களுக்கு எப்படி கையில கிடைக்குது, அதுவும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். இப்போ இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் நமக்கு பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸ் அந்த சேம் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நம்ம சீரம் பூல் பண்ணி இண்டிவிஜுவல் ஹெல்த்தி இண்டிவிஜுவலோட சீரம்ஸை பூல் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஸ்டெபிலைசர்லாம் ஆட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேபிளான வச்சு கொடுக்குறோம். அதை வந்து லைஃப்லைஸ் பண்றாங்க, ஃப்ரீஸ் ட்ரை பண்ணி லிக்விடா இருக்கிறத பவுடர் ஃபார்ம் மாதிரி அதுக்கப்புறமா கமர்ஷியல் அது வந்து கொடுக்குறாங்க. அது நம்ம கிட்ட வருது. நம்ம திரும்ப வந்து டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணி அங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அந்த அமௌண்ட் ஆட் பண்ணி திரும்ப நம்ம பவுடர் ஃபார்ம்ல லிக்விட் ஃபார்ம் கொண்டு வரோம், ரீகான்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரோம். அதை வந்து டெய்லியுமே நம்ம ரன் பண்ணணும். இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் எதுக்காக நம்ம டெய்லி ரன் பண்ணணும், எதுக்காக, எதை அச்சீவ் பண்றதுக்காக, எதை அச்சீவ் பண்றதுக்காக மீன்ஸ் டார்கெட் வேல்யூ அச்சீவ் பண்றோம். நம்மளுடைய லேபோட ப்ரெசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ப்ரெசிஷன் மீன்ஸ் வாட், நம்ம என்ன பார்த்தோம், ப்ரெசிஷன்னா அக்யூரேட்டா அந்த நம்பர் அடுத்தடுத்த ரிப்பீட்டபிலிட்டி. ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வருது, அதுக்கு அடுத்த நாள் அதே ரிப்போர்ட் அதே வேல்யூ, கிட்டத்தட்ட அதே வேல்யூ எக்ஸாக்டா வராது, ரீப்ரொடியூஸ் ஆகுதா, நம்ம அந்த சாம்பிள் அதோட வேல்யூ ரீப்ரொடியூஸ் ஆகுதா, ரீப்ரொடியூசபிலிட்டி, ரிப்பீட்டபிலிட்டி, ப்ரிசிஷன் மூணுமே ஒண்ணுதான், மூணுமே சேம் மீனிங் உள்ளதுதான். ப்ரிசிஷன்னா அடுத்தடுத்த வர ரிப்போர்ட்டோட உங்களோட வேல்யூஸ் கன்சிஸ்டன்டா மேலே ரொம்ப ஆசிலேட்டடா இல்லாம கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரியான வருதா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம ப்ரெசிஷன், அதுதான் ப்ரெசிஷன். அதை செக் பண்றதுக்காக நம்ம இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம லேபோட அக்யூரசி. இந்த 4 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். கியூசின்னு வந்தாலும் இந்த 4 டேர்ம் அது முக்கியம். ப்ரெசிஷன், அக்யூரசி, ப்ரெசிஷன், சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிபிசிட்டி. ஸோ நம்ம ஈக்வாஸ் வந்து நம்மளுடைய லேபோட அக்யூரசி செக் பண்றதுக்காக, அப்புறம் நம்ம இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம லேபோட ப்ரிசிஷனை செக் பண்றதுக்காக பண்றோம். சரியா? இப்போ நம்ம ப்ரிசிஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்கணும். இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் இப்போ நம்ம சொல்ல போறது எல்லாமே இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல்ல வரதுதான். கண்ட்ரோல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா அலிக்வஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்க. ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஒரு நாளுக்கும் ஒன்று எடுக்கணும். ஸோ எவ்ரி டே வந்து நம்ம பேஷண்டோட சாம்பிள ரன் பண்றதுக்கு முன்னாடி கியூசியை ரன் பண்ணணும். சார் உட்காந்துருக்கீங்களா? இல்ல எழுதுறதுக்கு வசதியா இருக்கு. ஓகே தானே? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன சொன்னா முன்னாடி நம்ம இதை ரன் பண்ணோம், கண்ட்ரோல்ஸ் ரன் பண்ணும். ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் ரன். ரெண்டாவது போடுறது வந்து அனலிட்டிக்கல் ரன். பேஷண்ட் சாம்பிள் அனலைஸ் பண்றோம்ல, அனலைசிஸ் பண்றோம். ஸோ அது வந்து அனலைட் ரன், இது வந்து கண்ட்ரோல் ரன். அப்படின்னாவே என்னன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு, நீங்க டெக்ஸ்ட் புக் ஏதாச்சும் படிக்கும் போது அல்லது உங்களுக்கு தியரியே கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, அக்ராஸ் த ரன் அண்ட் வித்தின் த ரன். சொல்லுவாங்க அக்ராஸ் த ரன் அண்ட் வித்தின் த ரன். அக்ராஸ் த ரன் என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து L1 அண்ட் L2 ரெண்டு லெவல்ஸ் ஆஃப் இது யூஸ் பண்றோம், கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு வேல்யூ வருது, ஒரு குளுக்கோஸோட வேல்யூ வருதுன்னா அந்த வேல்யூவை இந்த ரெண்டு ரன்லயுமே கம்பேர் பண்றது, L1 அண்ட் L2. L1லயும் வித்தின் த ரேஞ்சுக்குள்ள வருது, L2லயும் வித்தின் த ரேஞ்சுக்குள்ள வருது. மீன்ஸ் அந்த SD ரேஞ்ச் சொல்றோம், அந்த 1SD ரேஞ்ச் உள்ளே வருதுன்னா அப்படி நம்ம மெஷர் பண்றது, அந்த பாத்ல கம்பேர் பண்றது தட் இஸ் கால்ட் அக்ராஸ் த ரன். வித்தின் த ரன்னா இந்த ஒரே ரன் L1ல மட்டும், L1 நேத்து என்ன வந்தது, இன்னைக்கு என்ன வந்தது, நாளைக்கு என்ன வருது அப்படின்ட்டு ஒரே ரன்ல பாக்குறது வித்தின் த ரன். ரெண்டு லெவல்ஸையும் சேர்த்து பார்க்கறது அக்ராஸ் த ரன். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது மூணு டேர்ம். இந்த 3 டேர்ம் இல்லாம நீங்க QC ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ப்ராசஸ் பண்ணி உங்களால எதுவும் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீன் 2, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்.
சிம்பிளா மீன் தான் சொல்லுவாங்க, அல்லது மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்டி எஸ்டி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படி சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் சிவி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அதான் சிவி போடுவாங்க. யூஸ்வலா சிவி வந்து பெர்சன்டேஜ்ல மெஷர் பண்ணுவாங்க. அதனால அது வந்து எப்பவுமே சிவி பர்சன்டேஜ்ல தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம், சொல்லுவோம். சிவி பர்சன்டேஜ்லாம் சொல்லுவோம். ரைட். இப்போ மீன் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. மீன்னா என்னது? சென்றது ஆவரேஜ். ஆக்சுவலா மீன்ன்றது சென்ட்ரல் டெண்டன்சிய கண்டுபிடிக்கிறதுல ஒரு வகை. சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. டேட்டா செட் மீன்ஸ் ஒரு 10 நம்பர் இருக்குன்னு வச்சு, அந்த 10 நம்பர் லைக் 28, 32, 29, 25, 21, 19, 20, 23, 2, 3, 4, 5, 6, 7, 8, 25, 26 அல்லது 20, 26. இந்த சென்ட்ரல் டெண்டன்சினா என்னன்னா, இந்த டேட்டா செட் இது ஒண்ணுக்கு பேர் வந்து டேட்டா பாயிண்ட். ஒரு 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 வேல்யூ சொல்லணும்னா அதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்லும் போது இது வந்து சுகர், இது வந்து யூரியாவோட வேல்யூவா இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் இது யூரியாவோட வேல்யூவா இருக்குன்னு வச்சுக்கோம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேட்டா பாயிண்ட். இந்த டேட்டா பாயிண்ட் எல்லாம் சேர்ந்தது பேர் வந்து டேட்டா செட். சரியா? இந்த டேட்டா செட்டோட சென்ட்ரல் டெண்டன்சியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னா, 1 மீன், 2 மோட், 3வது வந்து மீடியன். மோட யூஸ்வலா 3rd சொல்லுவாங்க. மீன், மீடியன், மோட் அப்படி அந்த ஆர்டர்ல வரும். நோ ப்ராப்ளம், எது வேணா எழுது. மீன், மீடியன் அண்ட் மோடு, இது மூணு மூலமா வச்சு நம்ம ஒரு டேட்டா செட்டோட சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிக்கலாம். மீன் என்னன்னா ஆவரேஜ். எத்தனை ஆவரேஜோட ஃபார்முலா? sum of x divided by n. sum of x. இந்த மாதிரி போட்டா அது பேர் வந்து சம். சம்னா என்னன்னா மொத்தமா கூட்டுறது. ஒரு வேல்யூ, ஒரு டேட்டா செட்டுனா அந்த டேட்டா செட்டோட எல்லா வேல்யூவும் கூட்டி கூட்டுறதுக்கு பேர் தான் சம். சம்மோட சிம்பிள் தான் இது, சிக்மா சொல்லுவாங்க முன்னாடி நம்ம. அது சம் ஆஃப் n. என்னன்றது நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இருக்கு டேட்டா செட்ல, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்றது என்ன. இப்படி கண்டுபிடிச்சா அது பேர் வந்து ஆவரேஜ். ஆவரேஜ் என்ன பண்ணும்னா, இந்த இது எல்லாத்துக்கும் இப்ப எத்தனை இருக்கு? 1, 2, 3, 10 இருந்ததுன்னா 5 பிரிச்சிடும். நம்பர்ஸ் 5 பிரிச்சு அதுல எது சென்டரா இருக்கு அப்படின்றத சென்ட்ரல் மீடியன், சாரி ஆவரேஜ். இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி அதை டிவைட் பண்ணி அது எத்தனை இருக்கு எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதை டிவைட் பண்ணிட்டா கிடைக்கிறது ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் வந்து இந்த டேட்டா செட்டோட சென்ட்ரல் பாயிண்ட கண்டுபிடிக்குது. மோட்னா என்னன்னா, இந்த செட்ல எத்தனை நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 26 இருக்கு, 20. இப்போ இத வந்து நம்ம ஒரு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா, சின்னல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் ஆர்டர் அரேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல எது வந்து ரிப்பீட்டடா இருக்கும் அந்த ரிப்பீட்டட் தான் வந்து சென்ட்ரல் டெண்டன்சி. மோட் பொறுத்த வரைக்கும் மோடோட சென்ட்ரல் டெண்டன்சி. மீடியன் என்னன்னா அதேதான். மீடியனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி மோடு கூட நம்ம ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எது ரிப்பீட்டடா இருக்கோ அதுதான் மோடு. மீடியனை பொறுத்தவரை அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அசெண்டிங் ஆர்டர்லயோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஏதோ ஒரு சமயத்துல, பட் அரேஞ்ச் பண்ணிடணும் அந்த செட்டை. இப்போ மீனுக்கு வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டா போதும். அது பட் மீடியனை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பண்ணும். 19, 20, 23, 25, 28 அது போல ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். நான் ஃபார்முலா ரெஃபர் பண்ணி சொல்றேன். அது வந்து மீடியனை பொறுத்த வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணிட்டு அதுல சென்ட்ரலா இருக்குது. இப்ப 10 நம்பர்னா
10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 நம்பர்ஸ் இருக்குன்னா 5 5 பிரிச்சு வரும் விஷயம். ம். பட் அது சென்டர் இல்ல, 5 இந்த பக்கம் போயிடுச்சு, 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணா இது 5வது வச்சுக்கோம், 5th பிளேஸ், இது 6th பிளேஸ்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி 25 + 26 டிவைடட் பை 2. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 24 ஒண்ணு வருமா? 25 25 சார் 25 25 26 கூட்டினா 51. 51 டிவைட் பை 2 24. 25 25. 51 தானே, 52 51. 1 51 25. 25. சோ அப்ப 25ன்றது தான் இதோட சென்ட்ரல் டெண்டன்சி, மீடியன் வருது. சப்போஸ் இது வந்து 1 நம்பர் தான் இருக்குன்னு வச்சுப்போம், டோட்டல் நம்பர் வந்து 9 பாயிண்ட் தான் இருக்கு. இப்ப 10 பாயிண்ட்ஸ்ன்றதுனால டிவைட் பை 2 போட்டோம்ல, அதே மாதிரி 9 பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அங்க வந்து என்ன பண்ணா இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 8 நடுவுல இருக்கிறது 9. சோ இப்படி வந்துடும் டிவைட் 9 நம்பர் டிவைடட் பை 2 4.5. 4.5 இல்ல 9 + 1 x + 1 டிவைடட் பை 2. இது வந்து இத்தனையாவது நம்பர் அப்படின்னு. இப்போ ஆமா, இப்போ 9, இப்போ நான் மொத்தமா 9 டிஜிட் இருக்குன்னா 9 + 1 போட்டு 10 10 ஈக்குவல் டிவைட் பை 2 5 5வது நம்பர் அப்படி பண்ணணும். அது சரி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க மாட்டோம், நம்ம டே டு டே லைஃப்ல அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். அதனால இதெல்லாம் தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். மீன் மட்டும் பார்த்தோம். மீன் என்ன பார்த்தோம்னா ஆவரேஜ் பார்த்தோம். இந்த மீன் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது? நமக்கு விட்ட ஒரு QC கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள வந்து ஒரு ஷீட் இருக்கு, அந்த ஷீட் பேரு டேட்டா ஷீட் அல்லது வேல்யூ ஷீட் சொல்லுவாங்க, அல்லது டேட்டா ஷீட் சொல்லுவாங்க. அந்த வேல்யூ ஷீட்ல என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, மெஷின்ல நம்ம என்னெல்லாம் இன்புட் பண்ணணும்னா, ஒன்னு மீன் வேல்யூ இன்புட் பண்ணணும், தென் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூ இன்புட் பண்ணா மட்டும்தான் மெஷின் வந்து கிராஃப் பிளாட் பண்ணும். ஓகேவா? அப்ப இது 2 வேல்யூவும் சில சமயங்கள்ல அவங்களே கொடுத்துருவாங்க. சில CNC வெள்ளூர் மாதிரியான சென்டர்ல பாத்தீங்கன்னா SD வந்து அவங்க டேரக்டா ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கறது கிடையாது, அவங்க ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு அந்த ரேஞ்ச் நம்ம SD கண்டுபிடிக்கிற மாதிரி சம்டைம்ஸ் சொல்றாங்க. சில நேரங்களில் SD கொடுத்துறாங்க. ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இப்ப மீன் வந்து ஆவரேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு குளுக்கோஸ் எடுத்துக்கோம், குளுக்கோஸ் வந்து 102 வச்சுக்கோம், அவங்க கொடுத்துருக்கிற மீன். சரியா? நமக்கு டெய்லியுமே எவ்வளவு வருது? 100.1, 102, 100.8, 102.5, 3, 105.9, 99, 98.7, 97.4, 1 2 3 4 5 6 7 8 நாளுக்கு போட்டுக்கணும் வச்சுக்கோங்க. 8 நாள் நம்ம தொடர்ந்து போடுறோம், இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்ப இதை டக்குன்னு கூட்டி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆவரேஜ் என்னன்னு ஃபார்முலா என்ன? மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n. சம் ஆஃப் எக்ஸ்னா இதுதான் எக்ஸ். நம்மளோட டேட்டா பாயிண்ட் இருக்குல்ல, இந்த டேட்டா பாயிண்ட் தான் நம்ம இங்க எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 98.7 பிளஸ் 101 பாயிண்ட் அந்த மாதிரி போட்டு சொல்லுங்க. காசு போட்டு பார்ப்போம். ஃபார்முலாவோட சேர்த்து சொல்லுங்க, எனக்கு எப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. x equal to எல்லாமே ஒரு நாளைக்கும் ஒரு டேட் வந்து run 1 2 3 4 5. So 101.3. 101.3 எப்படி போட்டீங்க? எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் நம்பர் எவ்வளவு வந்துச்சு? எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வந்து 210.7. எல்லாத்தையும் கூட்டணும். அதான் 810.7 டிவைடட் பை மொத்தம் 8 இருக்குது. 8 டேட்டா பாயிண்ட் இருக்கிறதுனால 8. இப்போ எவ்வளவு வருது? 101.3. 101.3. ஸோ இதுதான் வந்து மீன். ஓகேவா? இதுதான் வந்து மீன். இப்போ இந்த மீன் வழி தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, நம்ம போடும் போது இப்படி வருது, நமக்கு இப்படி வந்து. இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு கான்செப்ட் பண்ணலாம், லேப் மீன் எடுக்கிறதுன்றது. ஏன்னா இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு QC வேல்யூ வந்துருக்கு, அந்த QC வந்து நமக்கு சப்ளை பண்ணவங்க
வெவ்வேறு மெஷின்ல ரன் பண்ணியிருப்பாங்க. சீமென்ஸா இருந்திருக்கலாம், அது வந்து அபாட்டா இருக்கலாம், அல்லது எர்பாவா இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான கண்டிஷன்ல ஏசி வச்சிருக்காங்க, அப்புறம் இன்குபேட்டர்ல தான் வச்சு ரன் பண்றாங்க. எல்லாம் ஏதோ சம்திங் அவங்களோட ஆப்ரேட்டரா இருக்கு, அவங்களோட வாட்டர் மாலி, அவங்களோட வாட்டர் அப்படி ஒரு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல அவங்க ரன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. அவங்க என்ன மாதிரி கண்டிஷன்ல ரன் பண்ணாலோ அதே வந்து நம்ம லேப்லயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லேப்ல வந்து ஏசி ஒரு நாள் பிரச்சனையா இருந்திருக்கலாம், அது ஏசி ஒழுங்கா இருந்திருக்கலாம், அல்லது நம்ம யூஸ் பண்ற தண்ணி எப்படி இருந்திருக்கலாம், எப்படியோ அவங்களும் நம்மளும் வேற வேற. அப்போ நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த QC நம்மளோட என்விரான்மெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்து அது மாதிரி ஒரு வேல்யூ, ஒரு 20 வேல்யூஸ் எடுக்கும். 20 days எப்பவுமே வந்து அடுத்தடுத்த நாள் 20 கன்சிகூட்டிவ் டேஸ் சொல்லுவாங்க. 20 கன்சிகூட்டிவ் வேல்யூஸ் அடுத்தடுத்து கன்சிகூட்டிவ் அடுத்தடுத்து வேல்யூஸ் எடுத்து போட்டு ஒரு 20 மினிமம் 20 வேல்யூ எடுத்து அதுக்கு நம்ம இந்த மாதிரி மீன் கண்டுபிடிச்சோம்னா அது பேரு லேப் மீன். லேப் மீன் நம்ம லேபுக்கு அந்த QC இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணுது. அவங்க வந்து 1 or 2 கொடுத்துருக்காங்க அவங்களோட வேல்யூ அவங்க ரன் பண்ணும்போது. ஆனா நம்ம வேல்யூ நம்ம லேப்ல 1 or 1 தான் வந்து. சோ நம்ம 1 or 1 தான் எடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 1 or 1க்கும் 1 or 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத பட்சத்துல நம்ம இதுக்கு வெளியே எடுத்துக்கலாம். பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. சப்போஸ் இங்க வந்து 1 or 1 வர 90 தான் வருதுன்னு வச்சுக்கோம். இப்ப நம்ம 90 தான் எடுத்துக்கணும். எவ்ரிடே நம்ம அது பார்க்கும்போது 90s தான் வந்துட்டு இருந்தா நம்ம 90s தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய கண்டிஷனுக்கு அதுதான் வருது, அப்படிதான் வருது. ஆனா இதுக்கு அது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாது. பெரிய டிஃபரன்ஸ் வருதுன்னா இப்ப நீங்க கன்சிஸ்டன்ஸா ஒரு தப்பு நடந்துட்டே இருக்கணும் உங்ககிட்ட. அது எப்பவுமே 80 தான். இப்ப 100 கொடுத்துருக்காங்க, பட் உங்களுக்கு 80 தான் வந்துட்டே இருக்குன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க வந்து 100 வந்துன்னா வேரியஸ் மெஷின்ஸா போட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வரலாம். ஆனா இது 100க்கு 80 வருதுன்னா மேபி உங்க ரியாக்ஷன்லயே பிரச்சனை இருந்திருக்கலாம், அல்லது உங்க மெஷின்லயே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுதான் இண்டிகேட் பண்ணுது. அப்ப நம்ம வந்து அங்க லேப் மீன் எடுக்கக்கூடாது, அதை உமிட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பிரச்சனைன்றது ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு மறுபடியும் வேணா பண்ணி. சோ இது வந்து மீன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா டீவியேஷன் தான் வந்து டீவியேட் ஆகுறது அப்படின்றது என்ன புரியுது? இதுல இருந்து இங்க போறது அந்த மாதிரி டீவியேட் ஆகுறதுன்னா பிரிஞ்சு போறது, விலகி போறது. தமிழ்ல என்ன இது சொல்வீங்க? தமிழ் மீடியம்ல படிச்சீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்? தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் தான். திட்ட விளக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திட்ட விளக்கம் எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி, ஓகே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை விடுங்க. எதுக்கு சொல்றேன் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. விளக்கம்னா விலகி போறது, ஒரு பாயிண்ட்ல இருந்து விலகி போறது விளக்கம். சரியா? டிவியேஷன்னா விலகி போறதுன்னு அர்த்தம். படிச்சுட்டே இருக்க, போன் எடுத்து பார்க்காத, டிவியேட் ஆகாத, உன்னோட மைண்ட் செட்ல இருந்து டிவியேட் ஆகாத. ரெண்டு ஒண்ணுதான். டைவர்ட் டிவியேஷன் எல்லாமே ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணு. சோ டைவர்ட் ஆகாத, டிவியேட் ஆகாத அப்படின்னு சொல்றோம்னா அதுல இருந்து விலகி போகாத, போக்கஸ்டா நீ என்ன படிக்க அதுல இரு அப்படின்றதுல. சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா விளக்கம். அந்த விளக்கம் வந்து ஒரு அது டிவியேஷன்ஸ்ல பார்த்தா நிறைய டிவியேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா x மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றது தான் இங்க இதோட மீன். நம்ம மீன் கண்டுபிடிச்சோம்ல, அந்த மீன் தான் எக்ஸ் பார். சரியா? எக்ஸ்ன்றது நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய வேல்யூ டிவைடட் பை n. எவ்வளவு நம்பர் இருக்கோ அது நம்பர் ஆஃப் n. இப்போ இது என்ன பண்ணணும்னா, சம்டைம்ஸ் இப்போ எக்ஸ் பார் வந்து 101 வந்துச்சு, 101 வந்துருச்சு. எக்ஸ் வந்து 99 தான் இருக்குன்னு வச்சுப்போம். 99 நமக்கு வந்து இல்ல, 99 டிவைட் மைனஸ் 101னா மைனஸ்ல போயிடுதுல, மைனஸ்ல போயிடுது. இந்த மாதிரி -2 ஆயிடுச்சுல. இப்போ போட்ட லாஸ்டா நம்மளுடைய வேல்யூஸ்லாம் பார்த்தா மைனஸ்ல போயிருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ -2 into -2 +2 4 என்ன 4 +4 மைனஸ் மைனஸ் பிளஸ்ல. சோ +4 வந்துருச்சு. பட் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், நார்மலா ஒண்ணு கிடைக்கிறத ஸ்கொயர் பண்ணிட்டோம் இல்ல. ஆனா இது வந்து நம்மளோட வேல்யூ கிடையாதுல்ல, நம்மளோட வேல்யூ கிடையாது. இது மேனிபுலேட் பண்ணிருக்கு. அந்த மேனிபுலேட் பண்ணதை திரும்ப நார்மல் கொண்டு வரணும்னா ஸ்கொயர் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். இப்ப ஸ்கொயர் ரூட் எடுங்க 2000. சோ நம்மளோட 2 கிடைச்சிச்சா?
ஆனா அது மைனஸ் மைனஸ் அதுதான் எதுக்குன்னா அது கிராஃபிக்கல்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான். சோ இந்த மைனஸ் வேல்யூ வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். சோ அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன செஞ்சோமோ அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். அப்போ எஸ்டியோட ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் பை n. ஃபார்முலா மட்டும் எடுத்தீங்க. ஓகேவா? இது இந்த எஸ்டியை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n ஸ்கொயர் ரூட். இது எக்ஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் 98.7 மைனஸ் எக்ஸ் பார் எங்க 101.3 ஸ்கொயர். அங்க ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். n எவ்வளோ? 8 போடுங்க. ஃபர்ஸ்ட் 198.7 இருந்து 101 மைனஸ் பண்ணுவீங்க. 2.6 அது ஸ்கொயர் சார். சரி இன்டு 2.6 பண்ணுங்க. 2.6 ஈக்குவல் டு 6.7. இதுக்கு ரூட் எடுங்க. 6.7. சரி ஓகே, ஒரு சும்மா நான் ஒரு டம்மியா ஒரு நம்பர் போடலாம். இது வந்து 3 அதான் இது க்ளோஸ்ல தான் வரும். 2.6 தான் இதோட எஸ்டி. டிவைடட் 8 போடலையா? போட்டா 0.32 ஓவர் ஆகுது. சரி நம்ம 2.6 வச்சுக்கோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு சமேஷன் போடணும். இது மாதிரி 8 நம்பருக்குமே பார்க்கணும். இப்போ அடுத்தது வந்து எக்ஸ் அடுத்து வந்து ரெண்டாவது வேல்யூ 101.1 மைனஸ் 101.1 3 ஸ்கொயர் 8 இந்த வேல்யூ. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் மூணாவது 102.2 மைனஸ் 101 டிவைட் பை இது மாதிரி 8 நம்பருக்குமே கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. அந்த வேல்யூவை நீங்க சம்மேஷன் பண்ணீங்கன்னா ஃபைனலா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து எஸ்டி. 2.6 வச்சுக்கோமே. எக்ஸாம்பிள் 2.6 வச்சுக்கோம். இப்போ 2.6 எது என்ன அது சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய மீன் இருக்குல்ல, நம்மளுடைய மீன் எது 101.3 இதுதான் நம்மளுடைய மீன் இல்ல எக்ஸ் பார். இந்த மீன்ல இருந்து உங்களோட ஒவ்வொரு வேல்யூமே 2.6 மில்லிகிராம்ஸ் அளவுக்கு விலகி போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதுதான் வந்து ஒரு கிராஃபிக்கலாக நம்ம செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட மீன் 101.3. இப்போ உங்களோட வேல்யூ 98.7. இது மீன் வச்சுப்போம். இதுதான் வந்து 101.3. இங்க இருந்து பிளஸ், இங்க இருந்து மைனஸ். இப்போ 101 இங்க வந்து 102, 103, 104, 105 இப்படி வச்சுப்போம். இங்க வந்து 100, 99, 98, 97 இப்படி வச்சுப்போம். சரியா? இப்போ நமக்கு வர ஒவ்வொரு வேல்யூமே இதுல இருந்து எவ்வளவு தூரம் விலகி போகுது அப்படின்னா 2.6 அளவுக்கு விலகுது. இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும். சோ ஒவ்வொரு வேல்யூமே வந்து ஒண்ணு இங்க வருது அல்லது இங்க வருது, இங்க வருது இப்படி. ஒரு மீன்ல இருந்து உங்களுடைய ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுமே எவ்வளவு தூரம் விலகி போகுது, டெய்லி ரன் பண்றது எவ்வளவு தூரம் விலகி போகுது அப்படின்றத சொல்றதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஏன் அதை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய வேல்யூ ரொம்ப தூரம் டிவைட் ஆயிருக்கா, நம்மளுடைய என்ன டார்கெட்டோ அந்த டார்கெட்ல இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிடுச்சுன்னா அப்ப தப்பு இல்ல, தப்பு.
அது ரொம்ப தூரம் போயிருக்க கூடாது. அது எவ்வளவு தூரம் போகலாம், ஓகே அது எவ்வளவு தூரம் போகலாம், எவ்வளவு தூரம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி சொல்றோம்ல, அதனாலதான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல போச்சுன்னா அது தப்பு, இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம், -3SD, -2SD, -1SD, அதுக்கப்புறமா மீன், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா பண்ணலாம் -3, -2, -1, மீன் 1 +1 +2S +3S. இதுக்கப்புறமும் போயிருக்கு +4S 5S இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப தள்ளி போயிருக்கு. நான் இன்னும் கூட இதை வந்து கிளாரிஃபை பண்ணல, நான் ரொம்ப வேகா சொல்ற மாதிரி தான் எனக்கே தெரியுது. புரியுது. சோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் வெளியே போலாம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல், நமக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் தான் எவ்வளவு தூரம் விலகி போலாம், எவ்வளவு தூரம் வெளியே போனா அக்செப்டபிள், எவ்வளவு தூரம் வெளியே போச்சுன்னா அன்அக்செப்டபிள், அதை வந்து நம்ம ஏற்கக்கூடாது, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல் பேர் தான் வந்து வெஸ்ட்கார்ட் ரூல்ஸ். வெஸ்ட்கார்ட் GARD வெஸ்ட்கார்ட் ரூல்ஸ். இன்னும் கிளியரா சொல்லணும். நாளைக்கு நீங்க கிளம்புறீங்களா? இல்ல எங்களுக்கு ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வெஸ்ட்கார்ட் ரூல்ஸ் ஆயிடுச்சுங்களா? ஆனா கால்குலேஷன் எடுத்து ஜாமத்துக்கு வந்து ஆப் இருந்துருக்கும், அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அப்புறமா சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்படி இருக்கணும்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஒரு 4 பிளேயர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, அடுத்த பிளேயர்ஸ் வராங்க, ஒரு 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க. 4வது பிளேயரை யார் இறக்கலாம்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4வது பிளேயர் கேப்டன் எப்படி முடிவு பண்றாருன்னா, இப்ப இந்த ரன் அடிச்சாகணும், ஒரு லெவலுக்கு கூட்டிட்டு போகணும், சீக்கிரம் அவுட் ஆயிருக்காரு. கேப்டன் எப்படி முடிவு பண்றாருன்னா, இந்த ரெண்டு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, 2 பிளேயர்ஸ் இருக்காங்க அடுத்தடுத்து, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் செலக்ட் பண்ணணும். 2 பேரோட ஹிஸ்டரி வந்து ஆல்ரெடி கேப்டன் தெரியும். 2 பேருமே ஒரு 10 மேட்ச் விளையாடிருக்காங்க. 10 மேட்ச்ல யாரோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் குறைவா இருக்கோ அவங்களை கேப்டன் சூஸ் பண்ணணும்னு வச்சிருக்காரு. ஏன் அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எடுக்கணும்னா, இப்ப 10 பேர் 10 மேட்ச் விளையாடுறாங்களா, 2 பேருக்குமே பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன்னா ஒரு மேட்சுக்கு இத்தனை ரன் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தர் 10 மேட்ச் அடிக்கிறாருல, 10 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 16 ரன் அடிக்கிறாரு, அப்புறம் 25 ரன் அடிக்கிறாரு, பார்த்தா திடீர்னு 90 அடிக்கிறாரு, அப்புறமா டக் அவுட் ஆகுறாரு ஃபர்ஸ்ட் பிளேயர். 2வது பிளேயர் பார்த்தோன்னா கன்சிஸ்டன்டா 30 ரன் அடிக்கிறாரு, 35, 45, அந்த ஒரு மாதிரி ஈவனா அடிச்சுட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து எடுத்தா அடிச்சா 100 அடிச்சிருவாரு, அது டக் அவுட் ஆயிடுவாரு. அப்போ அவரோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தோம்னா ஹையா இருக்கு, போட்டா தெரியும். இப்ப அவரோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஹையா இருக்கு, ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோம். அதாவது அவரோட இப்ப அவரோட 10 மேட்ச்ல அடிச்ச ரன், அந்த ரன்னை எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்ம இப்போ ஃபார்ம்ல போட்டோம், அது மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டு கிடைச்சா அவருக்கு வந்து SD10 கிடைக்கும். இன்னொருத்தர் வந்து அந்த 2வது பிளேயர் வந்து SD2. ஏன்னா அவரோட மீன்ல இருந்து அவர் ரொம்ப, அவரோட ஆவரேஜ் ஸ்கோர்ல இருந்து அவர் ரொம்ப அதிகமா விலகி போறாரு. 35 அடிச்சாருன்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பா 40 அடிச்சிருவாரு. அதுக்கு அடுத்த மேட்ச்ல எப்படியும் ஒரு 45, 43 அடிச்சிருவாரு. திடீர்னு ஜீரோ போக மாட்டாரு, திடீர்னு ஹைக்கு போக மாட்டாரு, அந்த சரௌண்டிங்லயே இருப்பாரு. சரியா? அவரு பிளேயர் 1ன்றவரு 1 இங்க அடிப்பாரு, அல்லது இங்க அடிப்பாரு, அவர் அடுத்த மேட்ச் என்ன அடிப்பாரு தெரியாது. அப்ப கேப்டன் யார் சூஸ் பண்ணுவாருன்னா, SD2 யார் லோவஸ்டா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இருக்காங்களோ அவங்க சூஸ் பண்ணுவாரு. அப்படி என்ன அர்த்தம், அவர் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல 30 அடிப்பாரு, கண்டிப்பா 30 அடிச்சிருவாரு. இவரை கூட்டு போனா ஆகும். ஏன்னா இவரோட டிவிஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, ரொம்ப ரேஞ்ச் வாஸ்டா இருக்கு. அப்போ எந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரொம்ப கம்மியா இருக்கோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, குட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு குளுக்கோஸோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து வச்சுக்கோங்க, SD வந்து 5 இருக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன்.
ஆனா நீங்க டெய்லி ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 7 வரைக்கும் போயிடுச்சு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம், உங்களோட மீன் வேல்யூ வந்து நீங்க போடுற டெஸ்ட் வந்து ரொம்ப தள்ளி விலைக்கு போயிருக்கு, தள்ளி போயிருக்கு. அப்போ இது எது கரெக்ட்னா 0 தான் கரெக்ட். அப்ப இதை தான் நீங்க அச்சீவ் பண்ணணும். 7 போயிடுச்சுன்னா உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கீங்க, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அந்த ரூட் காஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இப்ப நம்ம டெய்லியுமே QC ரன் பண்றோம். 20 டேஸ்க்கு ஒரு செட் வச்சுக்கோங்க. 30 நாள் நம்ம டெய்லி 30 நாள் ஒரு மந்த். அதுல வந்து ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் போயிடுச்சு வச்சுக்கோங்க. மீதி 5 நாள் இருக்கு, 25 நாள் இருக்கு. ஸோ 25 நாள் நீங்க ரன் பண்றீங்க. 25 நாள்ல உங்களுக்கு வேற ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. இது மீன் வேல்யூ, மீன் லைன். இது வந்து +1 +1s +2s +3s -1s -2s -3s 3sd sna sd. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூ வந்து நம்ம கிடைச்சிருக்க வேல்யூவை இந்த கிராஃப்ல பிளாட் பண்றோம். கிராஃப்ல பிளாட் பண்றா, இதுக்கு பேர் தான் வந்து லெவிஜெனிக்ஸ் சார்ட். லெவிஜெனிக்ஸ் இல்ல, லெவிஜெனிக்ஸ் தான். சோ இந்த சார்ட் நம்ம வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து 101.3 இந்த மீன் லைன். 101 இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 2.6 கண்டுபிடிச்சோமா? 2.6 கண்டுபிடிச்சோம். சோ இதோட 1ST என்னன்னா 101.3 plus 2.6 9 3 0 1 103.9 அப்படின்றது +1SD ஓட ரேஞ்ச் எல்லைக்கு. ஓகேவா? இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணிருங்க. 101.3 minus 2.6, அதாவது மீன் வேல்யூ பிளஸ் SD போட்டோம்னா அது +SD ல போயிடும். மைனஸ் SD போட்டோம்னா இதுல இருந்து +1SD, இதுல இருந்து -1SD. ஓகேவா? அப்ப எவ்வளவு வருது? 2.6 மைனஸ் பண்ணா 98.1 சரி 98.7 -1SD, இது +1SD. சோ இதோட வேல்யூ என்னன்னா +1SD 103.9, இதோட வேல்யூ வந்து 98.7. சோ உங்களுடைய வேல்யூ, நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சல, 8 வேல்யூ கிடைச்சல, அந்த 8 வேல்யூ வச்சு நம்ம பிளாட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டே இங்க வருது, செகண்ட் டே இங்க வருது, தேர்ட் டே இங்க வருது, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த், எயித்து, நைன்த், அப்படி போய் 20 வேல்யூ வந்து. இப்போ இதை பிளாட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து கிராஃபா போடலாம். இப்போ இதுல வந்து எந்த இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொன்னல, எந்த இடத்துல 14s இந்த 2SD எங்கெல்லாம் வந்து மீட் பண்ணுது, எங்க வந்து டச் பண்ணுது, என்னைக்கு 2SD வருதுன்னு கண்டுபிடிக்கும். டெய்லி நம்ம போட்டுட்டே வரும்போது ஒரு நாள் வந்து 2SD லெவல தாண்டுது அப்படின்னா அங்க வந்து ரூல் அப்ளை பண்றோம். 1 2s அப்படின்னா ஒரு நாளைக்கு 2s ரீச் பண்ணுது. அந்த 2sன்றது பாசிட்டிவ் 2s ஆக இருக்கலாம் அல்லது -2s ஆக இருக்கலாம். பாசிட்டிவிட்டி நெகட்டிவ் இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் அது இதுல இப்போ 3s சொன்னா அது +3s இருக்கலாம், -3s இருக்கலாம். சரி, அது அந்த சிம்பிள்ஸ் மட்டும் நீ காமனா வச்சுக்கணும். ஒரு நாள் 2SD தாண்டிடுச்சு, அதாவது 2SD எவ்வளோ, அது கூட 2.6, இது கூட இன்னும் 2.6 கூட்டம். அப்போ இங்க 2SD 2 into SD, அப்போ மீன் 101.3 தென் 2 into SD 2.6 5.2 5.2 plus 101.3 106.5 வருதா? சரி, இப்போ இதுதான் 2SD 106.5. ஒருவேளை உங்களோட வேல்யூ வந்து 107 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் 107 வந்துச்சுன்னா அது 2SD தாண்டதுன்னு அர்த்தம். இல்ல 2SD தாண்டது. சோ ஒரு நாள் 2SD வந்துச்சுன்னா தட் இஸ் வார்னிங் ரூல். வார்னிங் ரூல், ஒரு நாள் 2S வந்துருச்சுன்னா உங்க சிஸ்டம் வந்து உங்களை வார்ன் பண்ணுது, எக்ஸிட் ஆகுது பாத்துக்கோ அப்படின்னு.
அன்னைக்கு அதை அலோவ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் 107 நமக்கு டெய்லியுமே 101 வந்துருக்கணும் குளுக்கோஸ் வேல்யூ. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் 107 வந்திருக்கு, நம்மளோட 2 தாண்டிடுச்சு, ஒரு நாள் அலோவ் பண்ணலாம். நாளைக்கு 2வது நாள் வருதுன்னு வச்சுப்போம், நாளைக்கு திரும்ப வந்து 108 வருது செகண்ட் டே, அப்போ இந்த ரூல் அப்ளை பண்றோம். 2 days 2 நாளைக்கு 2ST வருது அப்படின்னா செகண்ட் டே 2 ரிஜெக்ஷன். அந்த டே அன்னைக்கு பண்ண சாம்பிள்ஸ் வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிடுது. சாம்பிள் ரன் பண்ண போறது கிடையாது, பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு 2ST 2வது சாம்பிள் ரன் பண்ண கூடாது. சாம்பிள் QC ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் QC சாம்பிள் 2ST 2வது ரன் பண்ணும்போது 2ST வந்துன்னா அன்னைக்கு சாம்பிள் ரன் பண்ண கூடாது. ஆமா, அது கால்குலேட் பண்ணணும். என்ன பிரச்சனை, எதுக்காக 2 வாட்டி 2ST வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறமா திரும்ப QC நம்ம வேல்யூ வந்ததுக்கு அப்புறமா அதை போட ஆரம்பிக்கும். சோ இது 2ST ரூல், ரிஜெக்ஷன் ரூல். 13S 31S அப்புறம் 14S. 31Sனா 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லயே 13S இது அடுத்த ரூல். 13Sனா ஒரு நாளா இருந்தாலும் அது 3SD வந்து தாண்டிச்சுனா அது பிளஸ் 3SD இருக்கலாம் மைனஸ். இப்ப இந்த நான் சொல்ற எல்லா SDமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ஒரு நாளைக்கு 3S வந்தாவே அது வந்து ரிஜெக்ஷன், அந்த ரன்னே ரிஜெக்ட் பண்ணிடணும். ரிஜெக்ஷன் ரூல். 4-1Sனா 4 நாளைக்கு ஃபர்ஸ்ட் போறது எல்லாமே 4 கணக்கு. 4 நாளைக்கு 1-3 வந்துட்டு இருக்கு, அதாவது 1Sக்குள்ளேவா சார்? இதுக்குள்ளேயே வந்து இப்படி போயிட்டு இங்கேயே வந்துட்டு 4 நாள் அங்கேயே வந்துட்டு இருக்கு. 4வது நாளும் அது அங்க வந்ததுன்னா அந்த ரூலர் அந்த ரன்னர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, அதாவது 103 சொன்னல 103.9 103.8 103 104 இது மாதிரி தொடர்ந்து அதே தான் வந்துட்டே தான் இருக்கு. நல்லதானே? நல்லதானே? ஆனா நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ரன்னுனாவே அது மேல கீழே இருக்கிறது தான் வந்து ஐடியல். ஒரு பக்கமாவே போகுதுன்னு வச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு பக்கமா போகுதுன்னா ஏதோ ஒரு தவறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த தவறு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்குன்னா அங்க ஏதோ இஷ்யூ இருக்கு, அதனாலதான் அது ஒரு பக்கமா போகுது. அல்லது கீழே இறங்கி போயிருக்கு, மேல கீழே இறங்கி போயிருக்கு. அப்படி இல்லாம அப்நார்மலா ஒரு பக்கமாவே போகுதுன்னா அந்த ரூல ரிஜெக்ட் பண்ணும். எப்போ ரிஜெக்ட் பண்ணலாம்னா 3 நாள் வரைக்கும் 3Sலயே 1Sலயே இருக்கு, 1S பாயிண்ட்லயே வந்து 4வது நாளும் அப்படியே வருது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஒரு நாள் 1S பிளஸ்ல இருக்கு, ஒரு நாள் மைனஸ்ல இருக்கு, ஒரு நாள் பிளஸ்ல இருக்கு, ஒரு நாள் அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்லை. இது ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, பிளஸ்லயே அப்படியே போகுது அல்லது மைனஸ்லயே போகுது, ஒரு டைரக்ஷன்ல மட்டும். டைரக்ஷன் நோட் பண்ணீங்களா? சேம் டைரக்ஷன்ல போச்சுனா ஒரே நாள் தான் நல்லா இருக்கும். சோ இது வந்து நெக்ஸ்ட் R4S. R means range. இப்போ இது வந்து நம்ம வித்தின் த ரன்னு வச்சுப்போம். ஒரு நாள் ஒரு லெவல்ல மட்டுமே பார்க்க போறோம்னா இன்னைக்கு -2 + 2ST வந்துருச்சு, அதாவது 107 வருது. அடுத்த நாள் பார்த்தோம்னா இப்படி போயிட்டு அடுத்த நாள் வந்து இந்த ரேஞ்ச்லயோ அல்லது இங்க ரேஞ்ச்லயோ வந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இங்க வரக்கூடாது, ஆல்ரெடி 2S வந்துச்சுல. ஸோ இப்படி இறங்கி இப்படி போயிடுச்சுன்னா நம்ம அது நார்மல் ரன். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் +2ல இருந்தது, ஃபர்ஸ்ட் நாள் +2ல ஒரு வேல்யூ கொடுத்தது. அடுத்த நாள் அதே சாம்பிள் ரன் பண்ணும்போது, அதே QC ரன் பண்ணும்போது -2 போகுது. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 1ST 2ST, அப்புறம் இங்க இருந்து வந்து 1ST 2ST. ஸோ இங்க இருந்து பாருங்க 1 2 3 4 ஓகேவா, 4 கேப் இருக்கு, 4 டிவிஷன், 4 விலகி இருக்கு. அவ்வளவு தூரம் ஒரு ரேஞ்ச், பெரிய ரேஞ்ச் அப்படி இருந்ததுன்னா அந்த அது வந்து ரிஜெக்ஷன்.
R4S. 2 இருக்கலாம், 2.5 இருக்கலாம். இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல 2 வருது. அல்லது இப்ப நம்ம 2 QC ரன் பண்றோம் வச்சுக்கோங்க, L1 and L2 ரெண்டுமே ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ R4 4x சொன்னீங்களா, இது 1x ல இருந்து அதே மாதிரி கீழே ஆரம்பிச்சுன்னா 1x 1 + 1 2 தானே ஆகுது. 3 வரைக்கும் வந்ததுன்னா மேல 1 கீழே 3. ஆமா, இப்போ 1 இருக்கு இதே வந்துடுது. ஆக்சுவலாவே 3 வந்தாவே நெகட்டிவ் தான், நம்ம ரிஜெக்ஷன் தான். 3 போனாவே ரிஜெக்ஷன் தான். அப்படின்னா கூட இங்க 3 வந்திருக்கு, இங்க 1 வந்திருக்கு, மொத்தம் 4 வந்திருக்கு. 4S 4SD ரேஞ்ச் இருக்கிறதுனால கண்டிப்பா அதுவும் ரிஜெக்ஷன் தான். சப்போஸ் 2 கண்ட்ரோல் நம்ம ரன் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் பிளஸ்ல இருக்கு, லெவல் 1 கண்ட்ரோல் வந்து +2H ல வந்திருக்கு. லெவல் 2 கண்ட்ரோல் ஹை கண்ட்ரோல்ஸ், ஹை கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லெவல் -2 ல இருக்கு ஒரே நாள்லயே. அப்படின்னாலுமே ரேஞ்ச் வேற வேற இருக்கிறதுனால அங்கவும் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்தோம். R4S ரூல் அப்ளை பண்ணி நம்ம அந்த ரன் வந்து ரிஜெக்ட் பண்ணி. 2 விலகி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. எது இப்போ உங்க 1ST ல இருந்து 2ST வரைக்கும் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. -1 இங்க 1ST இருக்கு, அது 1 2 3 விலகி இருக்காது. அது பரவாயில்ல. -1SD இங்க இருக்கு, இந்த பக்கம் இருந்து -2SD, இங்க +1SD, இங்க -2SD இருந்ததுன்னா பரவாயில்ல. அது நம்ம R4S ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு, அதனால பரவாயில்ல. ஆனா அங்க இன்னும் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2SD வந்து -2SD நேத்து என்ன வந்தது, நேத்து அது வந்து -1 ல இருந்திருக்கும். நேத்து அது -2 இருக்கு, இன்னைக்கு -2 இருந்ததுன்னா இந்த ரூல் 2S அப்ளை பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். ரிஜெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 10x ரூல்ஸ். 10x ரூல் என்னன்னா எக்ஸ்னாவே யூஸ்வலா எக்ஸ் அப்படின்னாவே அது டைம்ஸ் அப்படின்னா 10 டைம்ஸ் 25x 11x அப்படின்னா அவ்வளவு டைம்ஸ் ஆஃப் அது வந்து போயிட்டு இருக்குன்னா 10x ரூல்னா எப்பவுமே ஒரே ரேஞ்ச் ஒரே டைரக்ஷன்லயே 10 வேல்யூ இருக்கு. 10 வேல்யூ தொடர்ந்து திரும்ப அதே வேல்யூ தான் 4S 13S அதோட எக்ஸ்டெண்டட் ரூல் தான் இது. 10 டைம்ஸ் போயிட்டே இருந்ததுன்னா அந்த 9வது டைம் வரைக்கும் அதை அலோவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்க 10xன்றது சார் அப்படி போகும்போது அது அந்த 13x ரூல்ல வந்துரும் அப்ளை பண்ணிடலாம். 13 இது 14S 4-1S அப்ளை பண்ணணும். 4-1S இப்படி இப்ப நம்ம நார்மல் கிராஃப் மாதிரி போகலாம். இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் வந்து இப்போ இந்த 2 அப்புறம் இங்க 2 அப்படியே இல்ல அதுதான் எப்படி சொல்றாங்க. 10s ஆக்சுவலா அதான் ஒரே இதுல ஒரே நேர்கோட்டு ஒரே வேல்யூல இப்ப இங்க வந்து 1 இருக்கு, இங்க 2 போகுது, இங்க 3 வருது, திரும்ப 1 வருது. ஆனா பிளஸ்லயே தான் இருக்கு, எல்லாமே பிளஸ்லயே தான் இருக்கு. ஒண்ணு கூட மீத தனி கீழே வரவே இல்லை, எல்லாமே பிளஸ் டைரக்ஷன்லயே இருக்கு. அதுதான் வந்து 10x ரூல். எல்லாமே ஒரே அதாவது கீழே இறங்காம அந்த 1க்குள்ளேயே 1 2க்குள்ளேயே இருக்கு. இது வந்து எப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலுமே அது 4 முறை வந்தாலும் பிரச்சனை தான். இது வந்து ஒரே டைரக்ஷன்லயே சேம் டைரக்ஷன்லயே இப்போ 2 +2 கூட போயிருக்கும், +2 போயிட்டு திரும்ப +1 வந்துருக்கும். அதுக்கப்புறம் +1 நார்மல்லே 2 வாட்டி வந்துட்டு திரும்ப +2 போயிருக்கலாம். பட் எல்லாமே ஒரே பாசிட்டிவ் டைரக்ஷன்லயே இருக்கு. பாசிட்டிவ் டைரக்ஷன் 10 டைம்ஸ் வருது அப்படின்னா 9th டைரக்ஷன் வரைக்கும் 9th வேல்யூ வரைக்கும் அதை பார்த்துட்டு 10வது நாளும் அதே மாதிரி தான் வருது, அதே பாசிட்டிவ்லயே தான் வருதுன்னா கண்டிப்பா அது வந்து 10x ரிஜெக்ஷன். அதுக்கு முன்னாடி அது ரிஜெக்ட் பண்ண முடியாது சார். ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா சார்? அதுக்கு முன்னாடி 9 டைம் நம்ம வந்து டெஸ்ட் ரன் பண்ணிருப்போம், அந்த சாம்பிள்லாம் ஓகே தான் அவங்க ரூல் படி ஓகே தான். ஆனா சம்டைம்ஸ் வந்து இந்த 10x ரூலே வந்து 8x ரூல்னு சொல்லுவாங்க, 7x ரூல்னு சொல்லுவாங்க, அது மாறிட்டே இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட்ன்றது 10x தான். இப்போ 7x எல்லாம் வச்சோம்னா என்னன்னா இப்ப 7வது நாளே வந்து நம்ம திரும்ப கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் ஒர்க், எக்ஸ்ட்ரா கால்குலேட்டரோட நீட் தேவைப்படுது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜெனரல் ரூல் செட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஜெனரல் ரூல், எல்லாருக்குமே இதான் சொல்லி கொடுப்பாங்க. பட் நம்ம லேபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 7 8x கூட சொல்றவங்க இருக்காங்க. 8x கூட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. சப்போஸ் ஒரு 8க்கு அப்புறம் மறுபடியும் கீழே -ல போயிடுதுன்னா ஓகே தானே சார்? ஓகே தான், அது அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா அதுக்கடுத்து மறுபடியும் அதே மாதிரி மேல இல்ல இவ்வளவு நேரம் 8லயே போய் +2லயே இருந்தது, திடீர்னு நீங்க மைனஸ் வருதுன்னு யோசிக்கணும். எதுக்காக பண்ணிருக்கீங்கன்னா ஒருவேளை நீங்க வந்து ரீஜனை மாத்தி விட்டீங்க. இங்க 7 நாள் வரைக்கும் ஒரு ரீஜன் இருந்திருக்கும், அந்த ரீஜன் காலியா இருக்கும். காலியானதுக்கு அப்புறமா திரும்ப புது ரீஜன் வச்சிருப்பீங்க. புது ரீஜன் வச்சுக்கும்போது சடான கீழே போயிருது, மைனஸ்ல போயிருக்கும்.
ஏன் மைனஸ்ல போகுதுன்னா இந்த ரீஜனுக்கு தான் நீங்க கேலிபிரேஷன் செட் பண்ணிருக்கீங்க, கேலிபிரேஷன் ஃபேக்டர் வந்திருக்கும். இப்ப வேற ஒரு புது ரீஜன் வைக்கும் போது அந்த கேலிபிரேஷன் ஃபேக்டர் இந்த புது ரீஜனோட ஆகும்போது கண்டிப்பா டிப் இருக்கும், டிப்போ அல்லது ரைஸ் ஏதோ இருக்கும். இப்ப நீங்க இதை வந்து கிரியாட்டினுக்கு பார்க்கலாம். கிரியாட்டின் வந்து எவ்ரிடே அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு 4 நாள் வச்சு 5வது நாளுக்கு அப்புறம் கிரியாட்டின் இது காலி ஆயிடுச்சுன்னா புது ரீஜன் தூக்கி வைக்கும் போது கண்டிப்பா 5வது நாள் அது வந்து டிவியேட் ஆகுது 2x போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம கேல்குலேட் பண்ணிருக்கோம். கேல்குலேட் பண்ணி திரும்ப அது கொண்டு வந்து அதோட மீன் வேல்யூ வச்சிருக்கோம். இப்போ கேல்குலேஷன் பாயிண்ட் இங்க இருக்கு, ஓகேவா? இப்ப நம்ம புது ரீஜன் எடுக்கும்போது அதோட கேல்குலேஷன் பாயிண்ட் இங்க தான் இருக்கு. ஆனா இந்த நியூ ரீஜென்ட் இந்த கேலிபிரேஷன் எடுத்துக்கும். இங்க இருக்க வேண்டிய கேலிபிரேஷன் பாயிண்ட் இங்க இருக்கிற கேலிபிரேஷன் பாயிண்டோட எடுக்கிறதுனால கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து இங்க வந்துடும், -2ல போயிருக்கும், -2ல போயிருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் இங்க டிப் வந்துடும். அப்போ நம்ம கிராஃப் மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. நல்லாவே போயிட்டு இருக்கு. 9th பாயிண்ட் இருக்கும் போது 10th பாயிண்ட் டிகிரி கீழே போயிடுச்சு. அப்புறம் என்ன இங்கேயே வந்துடும் நாங்க, ஏன்னா ரீஜன் மாத்தணும்ல. அப்ப இங்கேயே வந்து உங்களோட வேல்யூ கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிராஃப் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது வேறன்ட்டு. இதுவும் நான் இப்ப சொல்றேன். இப்போ சோ 10x 10 டைம்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்தாலும் அது வந்து ரிஜெக்ஷன். 7t னா ட்ரெண்ட். என்னன்னா இன்னைக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கு, இந்த மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து ஒரு டைரக்ஷன்லயே அப் டைரக்ஷன்லயே போகுது, அல்லது இங்க ஆரம்பிச்சு டவுன் டைரக்ஷன்லயே போகுது. ஒரே டைரக்ஷன்லயே கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது கிராஜுவலா. அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் கிராஜுவலா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ரீஜென்டோரிஷனா இருந்திருக்கலாம், அல்லது அந்த மிஷினோட டெம்பரேச்சரா இருந்திருக்கலாம். ரீஜென்டோட தன்மை குறைய கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா ஒரு நாள் குறைஞ்சிட்டே வரும். ஜென்ரலா நீங்க கிரியாட்டின்ல பார்க்கலாம். கிரியாட்டின், புரோட்டீன், ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அதோட கால்சியம் அதோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஓரளவு நம்ம எது வரைக்கும் தாங்க முடியும்னா இது ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தாலுமே, அந்த +1 +1s 2s அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதுன்னா, ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுதுனாவே எது வரைக்கும் பார்க்கலாம்னா 6 பாயிண்ட் வரைக்கும் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 பாயிண்ட் வரைக்கும் பார்த்து 7வது பாயிண்ட்டுமே அதுக்கு எதிராக போகுது. 7வது பாயிண்ட்டுமே எடுக்குதுன்னா அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணும், ரிஜெக்ஷன் வரும். இந்த 1 2s தவிர்த்து மற்ற எல்லாமே ரிஜெக்ஷன் ரூல் தான். 1 மட்டும் தான் வார்னிங் ரூல். ஸோ ட்ரெண்ட் என்னன்னா ஒரு டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது, அது ஒரு டைரக்ஷன்ல இருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுல இன்னொரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, ஷிஃப்ட்னு சொல்லி. இப்போ அப் டைரக்ஷன்லயே மூவ் ஆயிருக்கும், திடீர்னு பார்த்தோன்னா டவுன் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்க இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகி மைனஸ் ரீஜன் போகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் ஆகுச்சுனாவே இங்க ஏதோ ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு அர்த்தம். உங்க மெஷின்லயோ உங்க ரீஜன்லயோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அர்த்தம். அதான் வந்து இந்த ட்ரெண்ட்ல இருந்து விலகி திரும்ப வேற ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஷிஃப்ட். இது நாளைக்கு நீங்க திரும்ப வந்து நம்ம சிஸ்டம்ல பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியுது. ரொம்ப தியரியா இருக்கிறதுனால ரொம்ப ட்ரையா இருக்கு, உங்களுக்கு சட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க டே டு டே லைஃப்ல அதை பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு புரியும். நாளைக்கு கிராஃப் எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தருமே வந்து குளுக்கோஸ், யூரியா, கிரியாட்டின் 3 பேர் நாளைக்கு 3 கிராஃப் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு எந்த மாதிரி எல்லாம் நம்ம ரூலை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், எப்பெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணிருக்கணும், எப்பெல்லாம் அந்த டிபேட் ஆகி வெளியே போகுது அப்படின்றத பாருங்க. நாளைக்கு பார்த்து சொல்லுங்க. ஸோ வெஸ்கார்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான், இந்த ரூல்ஸ் தான். 1 2s 2 2s 1 3s 4 1s R4s and 10x 70 மொத்தம் 7 ரூல் இருக்கும். இந்த 7 ரூல்ல ஃபாலோ பண்ணி அன்னைய அந்த நாளோட ரன்னை நீங்க வந்து தொடர்ந்து கொண்டு போகலாமா அல்லது கால்குலேட் பண்ணணுமா அல்லது மாத்தணுமா அப்படின்றத இந்த ரூல் வச்சுதான் நீங்க முடிவே பண்ணணும். நம்ம வேற புதுசா ரீஜன் வைக்கணும்னா கால்குலேஷன் பண்ணுமா சார்? அது இதுக்குள்ள வந்து இந்த ரூல் எந்த ரூலுமே வயலேட் பண்ணலாம். QC பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரூல் எதுவுமே வயலேட் பண்ணலன்னா நீங்க அப்ளை பண்ணி ரன் பண்ணலாம். சப்போஸ் இதுல ஏதாச்சும் ஒரு ரூலை வயலேட் பண்ணிச்சுன்னா கால்குலேட் பண்ணி தான் ஆகும். Anything else?
அப்படியே யோசிச்சு பாருங்க, அப்பதான் டவுட் வரும். ஆனா இப்ப நம்ம ரியேஜென்ட் வந்து நம்ம அதே டப்பால தான் சார். அந்த மாதிரி இன்னொரு வந்து மிக்ஸ் பண்றாங்களா, அது மாதிரி மிக்ஸ் பண்றது கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 டெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம், அது காலி ஆகிற மாதிரி இருக்கு, நம்ம முன்னெச்சரிக்கையா அதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும்னா அந்த 10 இருக்குல்ல ரெமினன்ட் இருக்குல்ல, ரிமைனிங் ரீஜென்ட், அந்த ரிமைனிங் ரீஜென்டோட ஏஜ் 10 நாள் முன்னாடி வச்ச ரீஜென்ட். இப்ப நீங்க எடுக்கிறது ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறது இப்பதான் ஓப்பன் பண்றீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த ஃப்ரெஷ்ஷையும் அதையும் கலந்து போட்டோம்னா வேற வேற இல்ல. சோ அடுத்து வர கண்ட்ரோல்ஸ் வந்து கண்டிப்பா மேலே கிடையாது. ஏதோ ஒரு அந்த ஈவன்னஸை கொடுத்துருக்காரு. ஒண்ணு என்ன பண்ணனா, அந்த 10 ரீஜன் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா அது கீழே பழசம் இருக்கிறது கீழே போட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு நீங்க போடணும். அது அப்படிதான் பண்ணி ஆகணும். ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. வேற வேற ஏஜ்ல இருக்கிற ஏஜென்ட்டை கண்டிப்பா மிக்ஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அது வந்து பார்கோட் எனேபிள்டு சிஸ்டமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கடைசி வரைக்கும் எடுத்துட்டு அதுவே அந்த ரீஜென்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிடும். டிஸ்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புது பேக்கை உள்ள வச்சுக்கலாம். புது ப்ராப்ளம் வராது, நம்ம மிக்சிங்கே கிடையாது. பட் மிக்ஸ் பண்றத தவிர்க்கிறது நான் நல்லது கேட்டா. அவன் மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும்னா கடைசி வரைக்கும் அது காலி ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து கீழே கூட ஃப்ரெஷ்ஷா திருப்பி ரீஃபில் பண்ணுவோம். அந்த R4S மட்டும் மறுபடியும் சொல்லுவாங்க. ரேஞ்ச் 1 + 1s + 2s + 3s -1s -2s -3s. இன்னைக்கு இப்போ இந்த R4S வந்து 2 வகையா இன்டர்பிரட் பண்ணலாம். நீங்க ஒரே ஒரு QC மட்டும் போறீங்கன்னா, ஒரு லெவல் ஆஃப் QC மட்டும் போறீங்கனாலும் பண்ணலாம், 2 லெவல் ஆஃப் QC போறதுனாலும் பண்ணலாம். ஒரு லெவல் ஆஃப் QC மட்டும் நீங்க போறீங்க, வெறும்னே நீங்க QC நான் மட்டும் தான் போறீங்க, L1 மட்டும் தான் போறீங்க அப்படின்னா இன்னைக்கு டே 1ல வந்து 98, டே 2ல வந்து 102, டே 4ல 110. ஆக்சுவலி இது வந்து 2SD லெவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோம். 2SD தாண்டி இன்னைக்கு 110 வந்துச்சு. 5வது நாள் 97 வருது. -12. 5வது நாள் 97 வருது. 4வது நாள் 110 வந்திருக்கு. 5வது நாள் நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்கன்னா 1 112 13 போயிருக்கலாம், அல்லது 110 105 106 அந்த மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த நாள் பார்த்தா சடங்கு 97 வருது. 97 வந்து நான் இப்போ இந்த 4th and 5th மட்டும் பாருங்க. இந்த 110 அதாவது +2SD, அப்புறம் இங்க -2SD. சோ இந்த +2SD அப்புறம் இந்த -2SD ரெண்டும் சேர்த்தா 4SD. 4SD தள்ளி இருக்கு. இங்க இருந்து 1SD 2SD 3SD 4SD. சோ இந்த இங்க இருக்கிற வேல்யூக்கும் இங்க இருக்கிற வேல்யூக்கும் இடைவெளி 4SD இருக்கு. அந்த மாதிரி 4SD இருந்ததுன்னா அந்த ரூல் ரிஜெக்ஷன் ரூல். இதுல முக்கியமான இதெல்லாம் சொல்ல வாங்கினா இது வந்து எரர்ஸ் இண்டிகேட் பண்ணுது. எரர் இண்டிகேட் பண்ணுது. இப்போ 1S 1 2S அப்படின்றது என்னன்னா ஒரு வார்னிங் ரூல் வந்துருக்குல்ல, அது வந்து ரேண்டம் எரர். டெய்லியுமே ஒழுங்கா தான் வந்துட்டு இருக்கு, ஒரே ஒரு நாள் மட்டும் 2SD வந்துருக்கு. அது என்ன பண்ணலாம்னா, சாம்பிள் எடுக்கும் போது லாஸ்ட் சாம்பிளா இருந்திருக்கலாம், அது எடுக்கும் போது கொஞ்சம் விட்டுருக்கலாம், அதுல கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். இப்போ மெஷின் மட்டும் இல்லாம நம்ம செமியில கூட இதை அப்ளை பண்ணணும். செமி ஆட்டோமேட்டிக் போடும்போது அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க செமி எடுக்கும்போது பிபெட்டிங் ஒழுங்கா பண்ணல, அல்லது SPONC மாதிரி வெளியே ஒழுங்கா தொடங்கல, அப்ப எக்ஸஸ் ஆயிடுது, சாம்பிள் எக்ஸஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா ரியேஜென்ட் வந்து நீங்க 1 ml போடுறது பதிலாக 1.1 எக்ஸ்ட்ரா போட்டுறீங்க, பிபெட்டை ஒழுங்கா நீங்க பார்க்கவே இல்லை, அது 1080 இருந்திருக்கு, நீங்க 1000 தான் நினைச்சிட்டு எடுத்து போட்டுறீங்க. சோ ரியேஜென்ட் லெவல் அதிகமாயிட்டு சாம்பிள் லெவல் குறைவாயிட்டு. அதோட கம்பேர் பண்ணும்போது 10 தான் போடுறீங்க, 10 மைக்ரோ தான் போடுறீங்க. ஆனா 10 மைக்ரோ இன் 1000க்கும் 10 மைக்ரோ 1080க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ அங்க ஒரு எரர் வந்து அப்ப கண்டிப்பா உங்களோட வேல்யூ குறையா தான் செய்யும். அந்த குறைவா இருக்கிறது வந்து இந்த மாதிரி 2SD வந்துருச்சுன்னா சோ அது ஏதோ ஒரு சின்ன தப்பு தான். டெய்லியும் அது ரெகுலர் நடக்கல, ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம அது வார்னிங் கொடுத்து நம்ம அந்த இதை ரன் பண்ண ஆரம்பிச்சோம். சோ அது வந்து எதை இண்டிகேட் பண்றா, ரேண்டம் எரரை இண்டிகேட் பண்ற. ரேண்டமா ஏதோ ஒரு எரர், அது வந்து தொடர்ந்து வரல, ஏதோ சட்டுன்னு ஒரு எரர் வந்துச்சு. 2வது முறை அதே மாதிரி சட்டுன்னு வருதுன்னா அது கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் ஏதோ ஒரு 2SD வந்துச்சு, ஆக்சிடென்ட். 2வது நாள் அதே வருதுன்னா அது ஆக்சிடென்ட் கிடையாது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் அங்க தப்பா நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து. 3வது நாளும் 2SD தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதுவே தப்பு நடந்திருக்கு, நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அந்த 3வது நாள் வரைக்கும் போகாம 3வது நாள் மீன்ஸ் நீங்க 101 கொடுக்க வேண்டிய பேஷண்ட்டுக்கு 120 கொடுக்குறீங்க, அப்ப தப்பு தானே. 101 ஒரு நார்மல் ஃபாஸ்டிங்ல வச்சுக்கோங்க, 110 வரைக்கும் நார்மல். அவர் ஃபாஸ்டிங்ல 110 வரைக்கும் நார்மலா இருக்கிற ஒரு பேஷண்ட் 101 இருக்க வேண்டிய பேஷண்ட நீங்க 120 கொடுக்கறதுனால அவர் டயபெட்டிக்கா மாறிடுறாரு.
அப்ப அவர் மேல அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. எதனால? இந்த ஜஸ்ட் இந்த ரூல்ஸால. அப்ப இந்த ரூலை நீங்க உங்களுக்கு ரூல் கொடுத்துட்டாங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சிருக்கலாம். 3வது நாள் வரைக்கும் போகாம 2வது நாளே அவர் கண்டுபிடிச்சு ஆமா எக்ஸஸா போகுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அவரு உங்களால அவர் டயபிட்டிக்கா மாறி இருக்க மாட்டாரு இல்ல. சோ அது வந்து ரேண்டம் எரர். 2 years வந்து சிஸ்டமிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரர்னா அந்த சிஸ்டம்ல ஏதோ ஒரு ஃபிளா வந்துருச்சு, ஒரு தப்பு நடந்துட்டே இருக்கு, அந்த தப்பு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சோ அது வந்து சிஸ்டமேட்டிக் எரர். 1-3 years ரேண்டம் எரர் தான், ஏதோ ஒரு நாள் ரேண்டம் வந்துச்சு. மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர். சோ ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அங்கேயே பக்கத்துலயே மென்ஷன் பண்ணுவாங்க எந்த ரூல் வந்து எந்த எரருக்கு வருது அப்படின்னு. ஓகே, ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதனா விட்டு இருந்தா நாளைக்கு சொல்றேன். வீட்டுக்கு போய் பார்த்து டவுட் இருந்தா வீட்டுல போய் ஒரு மாதிரி ஜஸ்ட் யோசிச்சு நீங்க சொன்னதை மட்டும் யோசிச்சு நீங்க நோட்ஸே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு டவுட் வரும். சரியா? சரி, ஓகே. நான் மீதி என்ன இருந்தா சொல்றேன், எனக்கு ஏதோ விட்ட மாதிரியே இருக்கு, தவிர எனக்கே எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. வீடியோ கட் பண்ணிடுறது. ஆ உங்களுக்கு சார்ஜ் வர இல்லை.